ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வச்சு வளர்த்துறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டில் 2-4 மாடு ஒரு கண்ணுக்குட்டி வச்சுருக்கேங்க. இது வந்து இது வந்து எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி குட்டியான ஒரு ஃபார்ம் ஹவுஸ், சின்னதாக அங்கே ஒரு டெம்பிள். பார்த்தீங்கன்னா இதில் இப்போ கரெக்டாக நைட் ஒரு 7 மணி ஆச்சு. நான் வந்து இப்போ மாட்டவெல்லாம் பிடிச்சி உள்ளே கட்டணும். பார்த்தீங்கன்னா அதுக்கு இது வந்து கோதுமை தவிடு. பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து அப்படியே எங்கள் மாட்டுக்கு சாப்பிட கொடுப்போம். அப்புறம் தண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி உள்ளே பாருங்கள், அப்படியே உள்ள சாணியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வலிச்சு அப்புறம் கண்ணுக்குட்டி பாருங்க. இதான் குட்டி நம்ம வீட்டில் புது கண்ணுக்குட்டி வந்து இருக்கிறான். அவனுக்கும் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே கொடுத்துருக்கோம். நல்லா சாப்பிடுவான். நல்லா சாப்பிட்டு முடிஞ்சு இந்த உள்ளே இருக்கிற அந்த வேஸ்ட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி இதையெல்லாம் கூட்டி இந்த சாணியெல்லாம் அள்ளி கொண்டு போய் அந்த குழிக்கில் போடணும். போட்டு மாட்டெல்லாம் கொண்டு வந்து உள்ளே கட்டி அவனுக்கும் வச்சுட்டு அப்புறம் தட்டு பாருங்க, பழத்தட்டு எடுத்து இது பண்ணி வச்சுக்கிறேன், தீ போட்டு வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொசுவெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது வந்து நம்ம தட்டை போய் எடுத்துகிட்டு வரணும். தட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இங்கே வந்து முன்னாடி அடுக்கி வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா தட்டு இது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கட்டு தான் வாங்கிட்டு வந்து வைப்பேங்க. இது வந்து இருட்டாக்குனால அவ்வளோவா தெரியாது, ரவுண்ட் கட்டு. இந்த தட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வெட்டி அப்புறம் இங்கேருந்து தூக்கிட்டு போய் நெக்ஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இதான் வந்து மாட்டுக்கு தட்டு போடுற இடம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி கட்டணும், இல்லைன்னா பக்கத்தில் முட்டிக்குவானுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாட்டோட பேர் பார்த்திங்கன்னா இது பேர் அபி, அந்த மாட்டு பேர் ஸ்ருதி, இது பேர் பிரியா. அப்புறம் பாருங்க அங்கே ஓரத்தில் நிற்கிதுல அது வந்து ஹாசினி. அப்புறம் தான் இந்த கண்ணுக்குட்டிக்கு பேர் நாங்கள் வச்சுருக்கிற பேர் வந்து இதுக்கு பேர் வந்து பூரணி. பூரணி குட்டி இங்கே பாரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு மாடம் எங்கள் வீட்டில் இருக்குது. அதுக்கு பேர் தான் காமிச்சு தரேன் பாருங்கள். எங்கள் மாட்டை காணும், அதான் இங்கே இருக்குது. இந்த மாட்டோட பேர் வந்து கண்மணி. இந்த மாதிரி மாடுக்கு வந்து ஒவ்வொரு பேர் வந்து வச்சுருக்கோம். அதை வச்சு தான் கண்டுபிடிப்போம். மாடுங்கிறது எல்லாருமே வந்து ஒரு விலங்காக பார்ப்பாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே தான் கண்ணுக்குட்டி பூரணி குட்டி. இங்கே பாரு பூரணி குட்டி, சின்சியராக சாப்பிடு பாருங்க. பாருங்க மான் குட்டி மாதிரி இருக்கா பாருங்க. தண்ணி கூட வைக்காம கோதுமத்தோட வச்சா எப்படி சாப்பிட்டு இருக்கான்னு. இந்த மாதிரிலாம் வச்சோம்னா தான் சீக்கிரம் வந்து நல்லா கண்ணுக்குட்டியாகட்டும் மாடெல்லாம் வளரும். கொஞ்சம் பாலும் கறக்கும். கோதுமை தவிடு அப்புறம் தவிடு எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க. ஆனால் வருமானத்தை வர இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பால் கொண்டு போய் சொசைட்டியில் ஊற்றினா வெறும் 40 ரூபா கொடுக்குறாங்க நம்மளோட பாலுக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா லிட்டரு கடையில் வாங்கினீங்கனாலே வந்து வெறும் 50 ரூபா பால் லிட்ரு வந்துடும். கஷ்டப்பட்டு மாடு வளர்த்தி காடையிலேருந்து மாடு மேய்ச்சி அப்புறம் கொண்டு வந்து தீவனம் வாங்கி தட்டு வாங்கி கொடுத்து டெய்லி 2 நேரம் வந்து பார்த்து பராமரித்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளவும் நம்ம வேலையெல்லாம் பார்த்தோம்னா வெறும் லிட்டர் நம்மக்கிட்ட 40 ரூபாய்க்கு வாங்கி அதுலேயே வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு மதிப்பு கூட்டல் பொருளெல்லாம் தனியாக விற்றுட்டு 50 ரூபாய்க்கு பார்த்து பாலை வாங்கி விற்றுறாங்க. விவசாயிக்கிட்ட பால் வாங்குங்க. நாங்கள் லிட்டரை வந்து 40 ரூபாய்க்கு வந்து வெளியே ஊற்றிட்டு இருக்கோங்க. நீங்கள் வந்து அந்த லிட்டரை வந்து நீங்கள் 40 ரூபாய் 45 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எங்கிட்ட வாங்கினாலும் இல்லை நீங்கள் 40 ரூபாய்க்கே வாங்கினீங்கனாலும் நல்ல பால் கிடைக்கும். அதனால் நல்ல பால் வேணுன்னா விவசாயிகளை கான்டாக்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விவசாயிகிட்ட வாங்கிக்கோங்க. பால் பண்ணையிலையோ இல்லைன்னா பேக்கெட் பாலோ வாங்காதீங்க. தண்ணியெல்லாம் கலக்க மாட்டேங்க. சுத்தமான பால், தரமான பால், விவசாய பால்.